गच्छतामातुलकुलं भरतेन तथा नघः शत्रुघ्नः नित्यशत्रुघ्नः नीतः प्रीति पुरस्कृतः. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தின் முதல் ஸ்லோகம். சுவாமி ராமானுஜ வைபவத்தில் குரு பரம்பரையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கால விசேஷத்தில், நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரங்களை அனுபவிக்கக்கூடிய கால விசேஷத்தில் இந்த ராமாயண ஸ்லோகத்தினுடையதான சம்பந்தம் என்ன கேள்வி உண்டாகிறது அல்லவா? அந்த கேள்வி மதுரகவி ஆழ்வார் நமக்கு காட்டிய வழி என்ன என்பதை நன்கு விளக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா. வால்மீகி அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பரம பாகவதோத்தமரான அந்த பரதாழ்வான், அவருக்கு அணுக்கராய் விளங்கக்கூடிய சத்ருக்னாழ்வான் என்னும் அந்த இரண்டு ராஜகுமாரர்கள் பெருமையை பேசுகிறார். பரதன் இளவரசன். ராமனுக்கு 3 சகோதரர்கள், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். சுமித்ரா தேவியை போன்று உலகத்தில் பிள்ளை பெற்றவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் சுமித்ரா தேவிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவனை பகவத் பரதந்திரனாக்கினாள், மற்றொருத்தனை பாகவத பரதந்திரனாக்கினாள். ஆம், ஒருவன் லக்ஷ்மணன் என்று பெயர் பெற்றவனாக ராமனுக்கே சச்சிஷனானான். ராமனுக்கே இவன் எல்லா விதமான கைங்கரியத்தையும் செய்யக்கூடியவனானான். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று, ராமா நீ காட்டில் இருந்தாலும் ராஜ்யத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் சர்வ தேசங்களிலும் சர்வ காலங்களிலும் சர்வவிதமான நிலைகளிலும் உனக்கு நான் ஆட்பட்டு உனக்கு கைங்கரியத்தை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று லக்ஷ்மணாழ்வான் ராமனை ஒரு க்ஷணம் கூட விட்டு பிரியாமல், ஏன் ராமன் லக்ஷ்மணனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதபடி அந்த லக்ஷ்மணன் ராமனிடத்தில் சேர்ந்திருந்தான். நான் அவனுடைய குணங்களுக்கு தோற்று அவன் தாசபூதனாய் விளங்குகிறேன் என்று லக்ஷ்மணன் ராமகுணங்களில் தான் ஆழ்ந்திருப்பதை விளக்கினான். அதே போன்று மற்றொரு பிள்ளை, அந்த மற்றொரு பிள்ளை சத்ருக்னன். சுமித்ரா தேவிக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் லக்ஷ்மணன், மற்றொருத்தன் சத்ருக்னன். அந்த சத்ருக்னன் என்ன செய்தான்? பரதனிடத்தில் சேர்ந்திருந்தான். வால்மீகி அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாலகாண்டத்தில் இந்த குழந்தைகள் பிறந்ததை வர்ணிக்கும் பொழுது இரட்டை நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதை போல ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் ஒன்றாக சேர்ந்திருந்தார்கள். பூரட்டாரி உத்திரட்டாரி, பூரம் உத்திரம், பூர்வ பல்குனி உத்தர பல்குனி என்று நட்சத்திரங்கள் ஒன்றொன்றாக 2 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதை போல இவர்கள் இருவரும் சேர்ந்திருந்தார்கள் என்று வர்ணிக்கிறார். சரி, இப்பொழுது அயோத்தியா காண்டத்தின் விஷயம் என்ன? பரதன் தன் மாமாவான கேகய ராஜாவின் வீட்டிற்கு சென்றான். பரதனுக்கு கைகேயி தாயார். கைகேயிக்கு சொந்த ஊர் அந்த கேகய ராஜ்யம். அதனால் பரதனுக்கு பாட்டன்மார், அதே சமயத்தில் மாமாவாக விளங்கக்கூடிய அந்த கேகய ராஜ்யத்திற்கு பரதன் கிளம்பி போனான். அவன் செல்லும் பொழுது ஒரு ராஜகுமாரன் பிரயாணப்படுகிறான் என்றால் எவ்வளவு விஷயங்களை கவனிக்க வேண்டும். முக்கியமாக அவன் புறப்படும் முகூர்த்தம் சரியாக இருக்கின்றதா, அவன் செல்லும் வழியில் பிரயாணத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கின்றதா, அந்த பிரயாணத்திற்கு என்னென்ன தேவை என்பதாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டாகிவிட்டதா, இவை அனைத்தையும் பார்க்க வேண்டும். அக்ஷதைகளை எல்லோரும் சேர்க்க வேண்டும், மந்திரங்களை ஓத வேண்டும். இவர் செல்லும் வழி ராகுகாலம், யமகண்டம் முதலான அந்த முகூர்த்தங்களை பார்த்து இவருடைய நட்சத்திரத்திற்கு எல்லா விதத்திலும் அனுகூலமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்துத்தானே செல்ல வேண்டும். அப்படித்தான் பரதனுக்கு பார்த்தார்கள், நாள் பார்த்தார்கள், நட்சத்திரம் பார்த்தார்கள், ராகுகால யமகண்டம் பார்த்தார்கள், எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் பரதன் கூடவே மற்றொரு ராஜகுமாரன் இருக்கிறானே, அவன் யார்? சுமித்ரா தேவி ஈன்ற மைந்தன் சத்ருக்னனாயிற்றே, அவனும் தசரதன் பிள்ளைதானே. ராமனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்தும் இவனிடத்தில் இருக்கின்றன. ஒரு ராஜகுமாரனுக்கு உண்டாக வேண்டிய அனைத்து தகுதிகளும் பெற்றவனாக சத்ருக்னன் இருந்தானே. பரதனுக்கு நாள் பார்த்தார்கள் என்றால் சத்ருக்னனுக்கு நாள் பார்த்தார்களோ? சத்ருக்னுடைய பிரயாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டனவோ? இல்லையே. ஏன்? எஜமானன் செல்லும் பொழுது அந்த எஜமானனுக்கு பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் எஜமானனுக்கு கைங்கரியம் செய்பவர்களுக்கு பார்ப்பது இல்லை. இதுதானே நடைமுறையில் உள்ளது. ஒரு எஜமானன் ஒரு இடத்திற்கு செல்கிறான் என்றால் அவனுக்கு தேவையான வசதிகள் கவனிக்கப்படுமே தவிர்த்து அவனுடன் கைங்கரியம் செய்பவருக்கு இத்தனை வசதிகள் உண்டோ? அந்த வசதிகளை ஆராய்ந்து பார்ப்பார்களோ? பார்ப்பது இல்லையே. சத்ருக்னன் பாகவதோத்தமனான பரதனிடத்தில் தான் சேர்ந்திருப்பவன். பரதனுடைய கைங்கரியம் தான் தனக்கு மிகவும் முக்கியம். எம்பெருமானான ராமனுடைய கைங்கரியத்தை காட்டிலும் பாகவதோத்தமனான பரதனுடைய கைங்கரியத்தை தான் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனில் பரதேன ததா அனகா, பரதன் சென்றான் என்றால் உடையவன் உடமையை எடுத்து செல்லுமா போலே. வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய எஜமானன் தன்னுடைய பொட்டி படுக்கைகளை தான் சுமந்து செல்லுமா போலே, அதை எடுத்து செல்லுமா போலே பரதனுடன் சத்ருக்னன் உடைமையை போன்று சென்றான். பரதன் உடையவன், இவன் உடைமை. அப்படி
பகவத் பரதந்திரனாக இருப்பதை காட்டிலும், பகவானுக்கு தான் ஆட்பட்டு இருப்பதை காட்டிலும் பாகவதத்தவருக்கு ஆட்பட்டு இருப்பதை சத்ருக்னாழ்வான் மிகவும் பெருமையாக நினைத்தான். இதில் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பாருங்கள். பரதன் ராமனிடத்தில் பக்தி கொண்டவனாக இருந்தான். ஆனால் பரதனுடைய நிலை என்ன? எவ்வளவு துன்பங்கள், எத்தனை விதமான துயரங்கள், எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் எல்லா பாவங்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடியதான ஒரு பெரிய கொடுமையான நிலை பரதாழ்வானுக்கு ஏற்பட்டது. துவண்டான், துடித்தான், அழுதான், தொழுதான், அரற்றினான். தன் பாவம் எப்படி நீங்கும் நீங்கும் என்று எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தான். இறுதியில் ஒரு வழியாக 14 ஆண்டுகள் கழித்து ராமன் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் பரதனுக்கு பழியும் பாவமும் நீங்கின. ஆனால் பரதனிடத்தில் சேர்ந்திருந்த அந்த சத்ருகன் எங்காவது துயரப்பட்டானோ, கஷ்டப்பட்டானோ, அடடா தனக்கு இப்படி கிடைக்கவில்லையே, தான் இப்படி அவஸ்தைப்படுகிறோமே என்று ஏதாவது ஒரு இடத்தில் சத்ருகன் நினைத்திருப்பானோ? நினைத்திருக்கும் அளவிற்கு அவனுடையதான நெஞ்சமோ அல்லது ஏற்பட்ட நிகழ்ச்சிகளோ உண்டோ? இல்லையே. யோசித்து பாருங்கள். பகவானை ஆசிரியித்த பரதனுக்கு துயரங்கள் உண்டாயிருக்கின்றன. ஆனால் பாகவதோத்தமனை நம்பியிருந்த சத்ருக்னாழ்வான் துயரப்பட்டதாக ராமாயணத்தில் நாம் காணவில்லை. இந்த வழிதான் தொல்வழி. ஆம், பகவத் பரதந்திரனாக இருப்பதை விட பாகவத பரதந்திரனாக இருப்பது சாலச் சிறந்தது என்னும் மார்க்கத்தை, உத்தமமானது ஒரு வழியை பரதாழ்வான் விஷயத்தில் தான் சேர்ந்திருந்த சத்ருக்னாழ்வான் காண்பித்து கொடுத்தார். அந்த வழியைத்தான் நம்மாழ்வாரிடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய மதுரகவியாழ்வார் தான் பின்பற்றினார். இப்பொழுது கதை புரிகிறதா? மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரையே ஆசிரியத்திருந்தார். ஆனால் நம்மாழ்வார் எம்பெருமானை ஆசிரியத்திருந்தார். ஆசிரியத்தல் என்றால் அண்டி இருத்தல் என்று பொருள். பக்தர், பகவத் பக்தர் நம்மாழ்வார். மதுரகவியாழ்வார் பாகவத பக்தர். இதில் பகவத் பக்தி சிறந்தரா, பாகவத பக்தி சிறந்தரா? பகவத் பக்தி மேலானதா, பாகவத பக்தி மேலானதா என்றால் பாகவத பக்தி தான் மேலானது. ஏன்? நம்மாழ்வாருடைய நிலை என்ன தெரியுமா? பின்னாடி திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்யக்கூடிய காலத்தில் நம்மாழ்வார் தோழியாக தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு, அங்கேதான் ஆழ்வாருக்கு பராங்குஷ நாயகி என்று பெயர், தன்னை தோழியாக பாவித்துக் கொண்டு பெருமான் புருஷோத்தமனை காதல் கணவனாக பாவித்துக் கொண்டு அந்த காதலனை நோக்கி ஒரு காதலியானவள் எப்படியெல்லாம் ஆசை கொள்வாளோ அந்த ஆசையை தோழி பாசுரமாக வெளியிடுகிறார், தலைமகள் பாசுரமாக வெளியிடுகிறார், அடுத்தது தாய்ப்பாசுரமாக வெளியிடுகிறார். அந்த சந்தர்ப்பங்களில் தலைவனை காணாமல் தலைவியானவள் எவ்வளவு துயரத்தில் இருக்கிறான். அந்த தலைவன் ஒருவேளை தன்னை வஞ்சித்து விடுவானோ என்று அந்த தலைவிக்கு ஏற்படக்கூடிய பயங்கள். சாதாரணமாக ஒரு காதலிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய பிரேமை, அந்த பிரேமையினால் காதலனை எண்ணி 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 அவள் இழைத்து விடக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலை அனைத்தும் காண்பிக்கப்படுகின்றது. பக்திகி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமயதி என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். பக்தி, பகவானிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய காதல் அப்படியே ஸ்ருங்காரமாக, ஸ்ருங்காரம் என்றால் ரொமான்ஸ் என்று பெயர், அந்த ஸ்ருங்காரமாக காதலனை தேடி வரக்கூடிய காதலியின் நிலையை ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் படம் பிடித்து காட்டுகிறார்கள். அதிலும் அந்த ரங்கநாதன் விஷயமாக பக்தி பூண்டவரான நம்மாழ்வார் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று கண்ணீர் பெருகி பெருகி விசும்பி விசும்பி அப்படியே அந்த ரங்கநாதன் சேவை சாதிப்பானா, ஒரு நாள் காணவாராயே காணுமாறருளாய் என்றெல்லாம் அப்படியே மூர்ச்சை அடைகிறார், மோகத்தை அடைகிறார், கஷ்டப்படுகிறார். அந்த பெருமானை எப்பொழுது சேவிக்கப் போகிறோம், எப்பொழுது சேவிக்கப் போகிறோம் என்னும் வருத்தம், வாட்டம் அவருடைய பாசுரங்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. ஆனால் இங்கே நம்மாழ்வாரை தான் சார்ந்திருக்கக்கூடிய மதுரகவியாழ்வார் அப்படி எங்காவது துன்பப்பட்டாரோ? துன்பப்பட்டதாக தெரிகின்றதா? இல்லையே. தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் திசை பாடி திரிவனே, எனக்கு எங்கள் ஆழ்வார்தான் எல்லாம், எனக்கு எங்கள் ஆழ்வார்தான் பரதெய்வம். நான் கோவிலுக்கு சென்ற பெருமாளை சேவிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பெருமாளை சேவித்து வந்தால் ஆழ்வாருக்கு பிரீத்தி, ஆழ்வாருக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படி ஆழ்வாருக்கு சந்தோஷத்திற்காகத்தான் கோவிலுக்கு சென்ற பெருமாளை சேவிக்கின்றதை தவிர்த்து எனக்கு எனக்கு எல்லாமே எங்கள் ஆழ்வார்தான். தேவ மற்றறியேன், எனக்கு ஒரு தெய்வம் என்பது கிடையாது. எங்கள் ஆழ்வாரை தவிர்த்து எனக்கு தாயோ தந்தையோ எந்த விதமான உறவுகளோ எதுவுமே கிடையாது. அனைத்தும்
எங்கள் ஆழ்வார்தான் என்று மதுரகவி ஆழ்வார் கொண்டாடினார். சத்ருக்னாழ்வான் பரதனை விட்டு ஒரு கணமும் பிரியாமல் ராமனிடத்தில் பக்தி இல்லாமல் பரதனையே நாடி இருந்ததை போன்று இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பரதனையே நாடியிருந்து அவர் காண்பித்த வழியில் மதுரகவியாழ்வார் தான் நம்மை நடத்தி செல்கிறார். கண்ணினும் செலுத்தாம்பு என்று நம்மாழ்வார் விஷயமாக அவர் அருளி செய்த இந்த பாசுரங்களின் தொகுதி 4000 திவ்ய பிரபந்தத்தில் அடங்கியது. ஏனைய ஆழ்வார்கள், பெரியாழ்வாரோ, திருமங்கை ஆழ்வாரோ, குலசேகர ஆழ்வாரோ அல்லது முதலாழ்வார்கள் மூவர்களோ அவர்கள் பெருமான் விஷயமாக பாசுரங்களை பாடியதினாலே ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் எம்பெருமான் விஷயமாக ஒரு பாசுரமும் பாடவில்லை. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயல் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே காண்பிக்கிறார். பாருங்கோ, பெருமான் கிருஷ்ணாவதாரத்தை நன்கு அனுபவித்தான். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் பலவிதமான லீலா வினோதங்களை எல்லாம் செய்தான். அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் ஆழங்கால் பட்டவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் எனக்கு சுவாமி, எனக்கு கிருஷ்ணன் சுவாமி இல்லை. அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல் வழியே நல் வழிகள் துணிவார் கட்கே என்கிறார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆசிரிதர்களை ரட்சிப்பதற்காக அநேக விதமான அவதாரங்களை செய்து கிருஷ்ணனுடைய லீலா வினோதங்களில் துளியும் முகம் காட்டாமல், அந்த லீலா வினோதங்களை எல்லாம் தான் பெரிதாக ரசிக்காமல், அருமறைகள் தமிழ் செய்தான் தாளைய கொண்டு வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபனுடைய திருவடிகள் இருக்கின்றனவே, இது தவிர்த்து எனக்கு வேறொன்று இல்லை, இது தவிர்த்து எனக்கு மேலானது எதுவும் இல்லை என்று காண்பித்ததினால் ஆழ்வாரை போன்று துன்பம் இல்லாமல் விளங்கும் மதுரகவி ஆழ்வார் காட்டும் வழிதான் தொல்வழி, அதுவே நல்வழி, அதுவே நம்வழி. நாம் இந்த வழியில் செல்லும் பொழுது நமக்கு ராமானுஜருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து விடுமே, என்ன சந்தேகம்?